வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 63,246 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் வழங்கியது. தமிழ்நாட்டில் 14 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் காலியாக டீன் பணியிடங்கள். கரூர், விருதுநகர் உட்பட 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமித்தது தமிழ்நாடு அரசு. தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்திட சட்டப்பூர்வமாக ஆராய்ந்து தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உபரிநீரை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வறண்ட பகுதிகளின் நீர்நிலைகளின் நிரப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் அசுர வளர்ச்சியை தடுக்கவே கொலைக்கு முக்கிய காரணம். 4892 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் பரபரப்பு தகவல். ஈஷா யோகா மையத்துக்கு எதிரான வழக்கில் இனி உச்சநீதிமன்றம் விசாரணை. வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதற்கு ஈஷா தரப்பு வரவேற்பு. சிறைகளில் சாதிய பாகுபாடு இருந்தால் அதற்கு மாநில அரசுகளே பொறுப்பு. சாதி அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. (2026) சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் KN நேரு உட்பட 5 குழு ஆலோசனை நடத்தியது. நாளை இலங்கை செல்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். புதிய அதிபரான அனுரகுமார திசநாயகவை சந்திக்க உள்ள நிலையில் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என எதிர்பார்ப்பு. தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் தங்களின் நாட்டு மீனவர்களின் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பேச்சுவார்த்தை தான் ஒரே தீர்வு என இந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் ஞானதேவா பேட்டி. மத்திய அரசு நிதி அளிக்கவில்லை என கூறி ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்காமல் இருப்பது கண்டனத்துக்கு உரியது. கார் பந்தயத்திற்கு மட்டும் பணம் எப்படி வந்தது எனவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திண்டுக்கல் AR டைரி நிறுவனத்துக்கு சட்டப்படிதான் நோட்டீஸ் அளிக்கப்பட்டதா? மத்திய உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனத்துக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி. திருப்பதிக்கு அனுப்பப்பட்ட நெய் திண்டுக்கல்லின் AR டைரி நிறுவனம் தயாரிக்கவில்லை என தகவல். நெய் தயாரிப்பில் ஈடுபட்டதாக தெலுங்கானாவின் வைஷ்ணவி நிறுவனத்துக்கு மத்திய அரசு நோட்டீஸ். கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது குறித்து தொடரப்பட்ட வழக்கு அக்டோபர் 15ஆம் தேதி இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். மூதாட்டியை சாதி ரீதியாக பேசி தாக்குதலில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. மதுரை துணை மேயர் நாகராஜன் உட்பட 5 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. கோவை மாநகராட்சி கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து. எதிர்த்து குரல் எழுப்பியதற்காக சஸ்பெண்ட் செய்வீர்களா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மதுரை மாவட்டத்தில் போலி பட்டா வழங்கிய விவகாரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனு. மதுரை ஆட்சியர் சங்கீதா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆஜராகி விளக்கம்.
முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு வழங்கிய நிபந்தனை முன்ஜாமீனில் தளர்வளிக்க முடியாது. வழக்கை வருகிற 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு வெள்ளிக்கிழமை பந்தக்கால் நடப்படுகிறது. அதிகாலை 4 முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்சி நிர்வாகிகள் திட்டம். நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என எதிர்பார்ப்பு. நடிகர் ரஜினிகாந்த் பூரண உடல்நலம் பெற வேண்டி அவரது இளைய மகள் சௌந்தர்யா சாமி தரிசனம். சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். நடிகர் ரஜினிகாந்த் சிகிச்சை முடிந்து நாளை வீடு திரும்புவதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் உடல்நலம் பெற்று ஆரோக்கியமாக வாழ இறைவனை பிரார்த்திப்பதாகும் இசையமைப்பாளர் இளையராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு. மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. பல இடங்களில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு, வாகன ஓட்டிகள் தவிப்பு. தசரா பண்டிகையை முன்னிட்டு திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கோவையிலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்க ஏற்பாடு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விசாரணையின் போது தப்பிக்க முயன்ற குற்றவாளிகளின் கால்கள் முறிந்தது. போலீசார் என்கவுண்டர் செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் பள்ளத்தில் குதித்ததாக தகவல். சென்னை போரூர் அருகே நாடோடியின பெண் மீது கொடூர தாக்குதல். வாசலில் அமர்ந்து உணவு சாப்பிட்டதால் வீட்டில் வசிப்பவர் ஆத்திர செயல். சென்னை ஆவடி அருகே ஆசிரியர் வீட்டில் நூதன கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஓலா ஆட்டோ பெண் ஓட்டுநருக்கு வலைவீச்சு. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உள்ள கழிப்பறைகளில் தண்ணீர் வசதி இல்லாததால் சிரமத்திற்கு ஆளாகும் நோயாளிகள். தண்ணீர் வசதி இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பினால் மருத்துவ பணியாளர்கள் அலட்சியமாக பதில் சொல்வதாக குற்றச்சாட்டு. அப்படிங்களா? எவ்வளோ நேரம்? 3 மணி நேரமா பாத்ரூம் போயிட்டு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவங்க நிற்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ எப்போ சொன்னீங்க? யார்கிட்ட சொன்னீங்க? இல்லை, நான் கேட்குறேன். இல்லை, யார்கிட்ட சொன்னீங்க? வீடியோ கட் பண்ணுங்கப்பா. ஃபோன்லாம் கையில் வைக்கக்கூடாது. நான்கு ஆண்டுக்கு பிறகு சென்னை ஜெட்டா இடையே விமான சேவை தொடக்கம். கொரோனா பேரிடரால் தடைபட்டு இருந்த நிலையில் மீண்டும் தொடங்கி இருப்பதால் பயணிகள் மகிழ்ச்சி. ஹரியானாவில் அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல். அரசியல் கட்சியினரின் சூறாவளி பிரச்சாரம் நிறைவு. ₹5 கோடி நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கு. தான் கருத்து கூற தடை கேட்க வடிவேலுக்கு எந்த உரிமையும் கிடையாது என நடிகர் சிங்கமுத்து பதில் மனு. நவராத்திரி விழாவை முன்னிட்டு 9 நாட்களுக்கு உச்சநீதிமன்ற கேண்டீனில் அசைவ உணவு வழங்கப்படாது என தகவல். உச்சநீதிமன்ற கேண்டீனில் உணவு கட்டுப்பாட்டை தவிர்க்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் கடிதம்.
நாக சைதன்யா சமந்தா திருமணம் குறித்து தெலுங்கானா அமைச்சர் கொண்டா சுரேகா அவதூறாக பேசிய விவகாரம். நடிகரும் நாக சைதன்யா தந்தையுமான நாகார்ஜுனா நம்பள்ளி நீதிமன்றத்தில் வழக்கு. போக்சோ வழக்கில் கைதான நடன இயக்குநர் ஜானி மாஸ்டர். திருச்சிற்றம்பலம் படத்திற்காக தேசிய விருதை பெற ரங்காரெட்டி மாவட்ட நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன். பாலியல் புகாரில் நடிகர் நிவின் பாலியிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. புகார் பின்னணியில் சதி இருப்பதாக நிவின் பாலி கூறியிருந்த நிலையில் விசாரணை நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக அழித்து வருகிறது. ஹரியானா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். தெலுங்கானாவில் நடிகை பிரியங்கா மோகன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மேடை சரிந்து விபத்து. நடிகை பிரியங்கா மோகனுக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக தகவல். நடிகர் விஜயின் 69வது படத்தில் இணைந்தார் நடிகை பிரகாஷ் ராஜ். படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஜிவி பிரகாஷ் இசையமைத்த 700வது பாடலான ஏ மின்னலே நாளை வெளியாகிறது. பாடலின் முன்னோட்டத்தை வெளியிட்டது அமரன் படக்குழு. இயக்குநர் ஷங்கரின் இந்தியன் 3 திரைப்படத்தை நேரடியாக OTT தளத்தில் வெளியிட திட்டம். படக்குழு முடிவு செய்திருப்பதாக தகவல். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்கு சந்தை கடும் வீழ்ச்சி. நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 11 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம். என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.